இந்த நிதிநிலை அறிக்கை ஒரு இடர்பாடான காலங்களில், பேரிடர் காலத்தில் ஒன்றிய அரசின் பேரிடர், ஆளுநரின் பேரிடர், இயற்கை பேரிடர் எல்லாத்தையும் சமாளித்து ஒரு நிகருக்கு நிகரான ஒரு நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு பொக்கிஷமாக அளித்திருக்கிறார்கள். குறைகள் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் நிதி ஆதாரம் எல்லோருக்கும் தெரியும். நமக்கு கிடைக்க வேண்டிய மாநில உரிமைகள், நம்முடைய ஜிஎஸ்டி வரியை ஒன்றிய அரசு வேண்டுமென்றே அடாவடித்தனமாக கொடுக்காமல் இருக்கிறது. உங்களால் முடிந்தால் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு பேட்டையில ஒரு சமூக விரோதி எப்படி சொல்லுவார்களோ அப்படி மோடி அரசு தமிழ்நாட்டை பார்த்து, தமிழ்நாடு அரசை பார்த்து கேலியும் கிண்டலும் ஏளனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை, தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம் ஒன்றிய அரசிற்கு என்ன தேவை அதை எடுத்துக்கொண்டு மாநில அரசின் பங்களிப்பை உடனே கொடுக்க வேண்டும். ஆனால் அடாவடித்தனமாக கொடுக்க மாட்டோம் என்று அடம்பிடிக்கின்ற காலத்திலும் ஒரு அழகான நிதிநிலையை வடிவமைத்து மாண்புமிகு நிதியமைச்சர் அவைக்கு அளித்திருக்கிறார். இதைவிட ஒரு நிதிநிலையை தயாரிக்க முடியுமா என்று எங்களுக்கு தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமான நிதிநிலை அறிக்கை. இன்னும் எவ்வளவு பற்றாக்குறை இருந்தாலும் அதை சமாளித்திருக்கிறார்கள். வருவாய் பற்றாக்குறையாகட்டும், கடனாகட்டும், அனைத்தையும் சமாளித்து ஒரு நிகருக்கு நிகரான ஒரு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்.